பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கு வீடு இருக்குதா? அப்போ உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் புதனோட குரு பகவான் சேர்ந்து உட்கார்ந்துருப்பார். அப்படி இருந்ததுன்னா பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் அல்லது பள்ளி ஆசிரியருக்கு பக்கத்தில் உங்களுக்கு வீடு அமையும். வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே அமையுங்க. இந்த 3 கிரகங்கள் ஒன்று சேர்ந்தால் அதே ஸ்ரீ சரஸ்வதி இல்லைனா ஸ்ரீ வித்யா திவ்யா அப்படிங்கிற பேரில் வீட்டில் யாராவது இருப்பாங்க. இதெல்லாம் யாருங்க சொல்லியிருக்காங்க? டாக்டர் நெல்லை கே வசந்தன் அப்படிங்கிற ஒரு பிரபல ஜோதிடர். அவங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகெங்கும் எல்லோரும் ஈர்க்கக்கூடிய பல விஷயங்களை அழுத்தமாக ஆணித்தரமாக பதிவு செய்துட்டு போயிருக்காங்க. வித்தியாசமான பார்வை. ஜோதிடத்தை பழைய நூல்களில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை எடுத்து நடைமுறையில் யதார்த்தத்தில் சில விஷயங்களோட தொடர்பு படுத்தி அதில் புது தீர்வுகளை கண்டவர் டாக்டர் நெல்லை கே வசந்தன். அவங்க சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. அதாவது சந்திரனும் சனியும் உங்கள் ஜாதகத்தில் சேர்ந்துருக்கா, அப்போ நீங்கள் கத்திரிக்காய் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க? சந்திரன் அப்படிங்கக்குள்ள அது நீர், ஆனால் சனி பகவான் அப்படிங்கக்குள்ள அது தோல். இப்போ நாம் அந்த 2 கிரகம் சேர்ந்துருக்கும்போது கத்திரிக்காய் சாப்பிடும் பொழுது தோலில் நமைச்சல், அரிப்பு இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் அழகாக சந்திரனும் சனியும் ஒருத்தவங்க ஜாதகத்தில் சேர்ந்துருந்தால் அவங்க கத்திரிக்காய் சாப்பிட்றத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க ஜாதகத்தில் செவ்வாயும் சனி பகவானும் சேர்ந்துருந்தால் நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த வேலையும் நாம் முழுசாக முடிக்க முடியாது. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பரிகாரமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுவாமி ஐயப்பன் கோவிலில் மணி கட்டுறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சில நுணுக்கமான விஷயங்கள், நுணுக்கமான சில பரிகாரங்கள் இதெல்லாம் அவங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. என் ஜோதிடத்தில் 28ஆம் தேதியில் பிறக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு 2 வாழ்க்கை 2 திருமண வாழ்க்கை அமையிறது உண்டு. அல்லது படிப்பில் நடுவில் ஏதாவது தடங்களாகி கூடுதலாக ஒரு வருடம் படிக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அப்படிங்கிறது கூட அந்த குறிப்பில் அவங்களுடைய புத்தக குறிப்பில் அந்த என்கேவி மெத்தட் அப்படிங்கிற மெத்தடில் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஒரு ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் 11ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பரிகாரம் அப்படின்னு நாம் தேடணும். இப்போ 5ஆம் இடம் சரியில்லாமல் இருக்குது, அதுதான் குழந்தை ஸ்தானம், அதுதான் பூர்வீக புண்ணிய ஸ்தானம். அந்த 5ஆம் இடம் பலவீனமாக இருக்குன்னா அந்த 5ஆம் வீட்டுக்கு நாம் பரிகாரம் 5ஆம் வீட்டில் இருக்கிற கிரகத்தை மட்டும் பார்க்காம அந்த 5ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டுக்குரிய கிரகத்தையும் நாம் பார்க்கணும். அதில் எந்த கிரகம் உட்கார்ந்துருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் பரிகாரங்கள் அதற்கு தகுந்த கோவில்களுக்கு நாம் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எந்த ஒரு பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு இருக்குதோ, எந்த வீடு பலவீனமாக இருக்குதோ, 4வது வீடா அல்லது 5வது வீடா எது பலவீனமாக இருந்தாலும் அதுக்கு 11ஆம் வீட்டை வச்சு தான் நாம் பரிகாரம் தேடணும். அது மாதிரி நாம் பரிகாரம் செய்யும் பொழுது தான் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு டாக்டர் நெல்லை கே வசந்தன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க பல விஷயங்கள் அதாவது நடைமுறையோடு ஒத்து போகிற மாதிரிலாம் சில விஷயங்களை பேசியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் என்ன மாதிரி பெயர் உள்ளவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜோதிடத்தை அக்கக்காக அலசி அலசி ஆராய்ந்து பல புது விஷயங்களை எல்லாம் சொன்னவங்க டாக்டர் நெல்லை கே வசந்தன். அதனால தான் ஜோதிடத்தை நாம் அறிவியல் பூர்வமாக ஆய்வு பூர்வமாக நம்முடைய அன்றாட வாழ்க்கை அனுபவங்களோடு அதை தொடர்புபடுத்தி பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு எல்லாமே புரிய வரும். ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் ஒன்றுக்குள்ளார பின்னி பிணைந்து பார்க்கும் பொழுது அடுத்த கட்டம் என்ன நடக்குங்கிறதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் ஜோதிடத்தை நாம் மேலோட்டமாக பார்க்காம அதை உள்ளுக்குள்ளார உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது அந்த நவகிரகங்களை நாம் தொடர்புபடுத்தி பார்க்கும் பொழுது நாம் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். சங்கடங்கள் வரப்போகிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான வழிகள், அதிலேருந்து வெளியில் வரக்கூடிய வழிகளையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் ஜோதிடத்தை அறிவுபூர்வமாக மட்டுமல்லாமல் அனுபவபூர்வமாகவும் பார்த்து நாம் மகிழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே,
சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அஷ்டலட்சுமி யோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.